தமிழகம் எங்கும் பக்ரீத் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தலைமையில் பக்ரீத் தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தொழுகை முடிந்த பிறகு ஒருவரையொருவர் கட்டி தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜவாஹிருல்லா, இந்த தியாக திருநாளில் மக்களுக்கு அமைதியும் சாந்தமும் சுபிட்சமும் சமூக நல்லிணக்கமும் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்ததாக தெரிவித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் தஞ்சை கிளை சார்பில் தஞ்சை கீழவாசல் அண்ணா மண்டபம் திடலில் பக்ரீத் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி தொழுகையில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கூரைநாடு பெரிய பள்ளிவாசல் உட்பட அனைத்து பள்ளிவாசல்களிலும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மயிலாடுதுறை சீனிவாசபுரத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் திடல் தொழுகை நடைபெற்றது. நெல்லை மேலப்பாளையம் பஜார் திடலில் தக்வா ஜமாத் சார்பில் எஸ்டிபிஐ சார்பில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்தனர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் தழுவி பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் மேலப்பாளையம் மதீனா திடல் உள்ளிட்ட இடங்களில் பக்ரீத் பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. பின்னர் புதுச்சேரி சுல்தான்பேட்டை முகமதியார் பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அவர்கள் செய்த அந்த தியாகத்தை உணர்த்தும் விதமாக அவர்களை போன்ற ஈமானிய உணர்வோடும் சமூக அக்கறையோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் பெருநாள் கொண்டாடப்பட்டது. இந்த பெருநாளில் முஸ்லிம்கள் குர்பானை ஆடு அடுத்து அதனுடைய இறைச்சிகளை ஏழை இளையவர்களுக்கு பங்கீடு செய்து தங்களை போன்று மற்றவர்களும் இந்த நாளில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் அன்பையும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டும் வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளிலே எல்லோரிடத்திலும் வேண்டுகோள் வைத்துகிறோம். இறைவனையும் வேண்டுகிறோம். இறைவன் எல்லோரையும் அமைதியோடும் சமூக இணக்கத்தோடும் வாழச் செய்வானார்.